உங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கம். ஃப்ரைடேன்னு சொன்னால் எங்களுக்கு பஹ்ரைனில் ஃப்ரைடே நாள் தான் லீவு. ஸோ ஃப்ரைடே நாள் அன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, கொஞ்சம் டேஸ்ட்டாக காலமாக சாப்பாடு சாப்பிடணும் அப்படின்ட்டு எனக்கு தோணிச்சு. அப்போ நான் என்ன செஞ்சேன்னு சொன்னால், மரவள்ளி கிழங்கு அவிச்சு அதை கொஞ்சம் தாளித்து எடுத்து அது கூடவே தேங்காய்ப்பூ சம்பல் தான் நான் செஞ்சுருந்தேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. பார்த்திங்கன்னு சொன்னால் அருமையாக இருந்துச்சு. டக்குன்னு செஞ்சிடலாமும் கூட. கண்டிப்பாக நீங்களும் இந்த வீடியோவை பார்த்துட்டு இப்படி ஒரு சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வாங்க இந்த மரவள்ளி கிழங்கு அவியலும் தேங்காய்ப்பூ சம்பலும் நான் எப்படி செஞ்சேன் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மரவள்ளி கிழங்கு அவிக்கிறதுக்கு தண்ணி கொதித்த உடனே மரவள்ளி கிழங்கை தோல் சீவி சின்ன சின்னதாக கட் பண்ணி தேவையான அளவில் கட் பண்ணி உப்பு கொஞ்சமும் மஞ்சள் தூள் ஒரு பிஞ்சளவும் போட்டு நல்லா அவிய விட்டுட்டேன். இது அவிஞ்சு கொண்டிருக்கும் போது இங்கால ஒரு அரை கப் அளவுக்கு தேங்காய்ப்பூ, திருவின தேங்காய்ப்பூ, மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன், உங்களோட உறுப்புக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க, 2 பச்சை மிளகாய், தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு லெமன் ஜூஸ் அண்ட் பாதி ஓனியன் சின்ன சின்னதாக கட் பண்ணி இவ்வளோத்தையும் நல்லா கை கொண்டு மிக்ஸ் பண்ணுங்கள். அருமையான சம்பல் ரெடி ஆயிரும். இது மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு, இடிக்கல்லில் போட்டு இடிச்சிட்டு, இல்லை அம்மியில் போட்டு அரைச்சிட்டுலாம் இருக்க தேவையில்லை, கையே போதும். இப்போ பார்த்திங்கன்னா கிழங்கு அவிஞ்ச பிறகு ஒரு வாணலியில் எண்ணெய் ஊற்றி, கொஞ்சமாக எண்ணெய், கடுகு, அதோடு சேர்த்து வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு, இது வதங்கி வரும்போது கொஞ்சமாக உப்பு, அப்புறம் பார்த்திங்கன்னு சொன்னால் நான் முருங்கைக்கீரை முருங்கைக்கீரையை உதிர்த்து போட்டிருக்கேன். இந்த முருங்கைக்கீரை பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த மரவள்ளி கிழங்கில் ஏதாவது நச்சுத்தன்மை இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த முருங்கைக்கீரை அந்த நச்சுத்தன்மையை இல்லாமாக்கிடும். அதுக்காகத்தான் இந்த மரவள்ளி கிழங்கில் முருங்கைக்கீரை போடுறது. மரவள்ளி கிழங்கு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னு சொன்னால் மரவள்ளி கிழங்குல பொதுவாக கொஞ்சம் நச்சுத்தன்மை இருக்குது. அப்போ அதனால இந்த முருங்கைக்கீரை போட்டிங்கன்னு சொன்னால் அது அந்த நச்சுத்தன்மையை இல்லாமல் ஆக்கிடும். ஸோ பார்த்திங்கன்னு சொன்னால் அருமையான மரவள்ளி கிழங்கும் தேங்காய்ப்பூ சம்பலும் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்களோட வீட்டில் செஞ்சு சூடாக ரசித்து சாப்பிடுங்க. பாருங்கள், அருமையான மரவள்ளி கிழங்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரெடி. தேங்க்யூ ஸோ மச். என்ற வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் தேங்க்யூ. பை பாய்.